வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அரசியல் நிதி மசோதா நிதி அறிக்கைகளை பொதுவெளியில் வெளியிடுவது கட்டாயமாக்கப்படலாம். குலசேகரன். மலேசியாவில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய அரசியல் நிதி மசோதாவின் கீழ் அரசியல் கட்சிகள் தங்களின் நிதி அறிக்கைகளை பொதுவெளியில் வெளியிடுவதை கட்டாயமாக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக சட்ட சீர்திருத்தத்துறை துணை அமைச்சர் குலசேகரன் தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் உரையாற்றிய குலசேகரன் இந்த மசோதாவில் இடம்பெறக்கூடிய இதர முக்கிய பரிந்துரைகளையும் பட்டியலிட்டார். அரசியல் கட்சிகளுக்கான பொது நிதி ஒதுக்கீடு, அரசியல் நன்கொடைகளுக்கு உச்ச வரம்பு நிர்ணயித்தல் மற்றும் நன்கொடை வழங்க தகுதியுள்ளவர்கள் மீது சில கட்டுப்பாடுகளை விதித்தல் ஆகியவை இந்த சட்ட மசோதாவில் முக்கிய அம்சமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த மசோதாவை உருவாக்குவதற்காக அரசாங்கம், வணிக அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் 20க்கும் மேற்பட்ட ஆலோசனை கூட்டங்களை நடத்தியுள்ளது. இதில் 12 கூட்டங்கள் மாநில அளவிலானவையாகும். இக்கூட்டங்களில் அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் இளைஞர்கள் என மொத்தம் 1544 பேர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த கலந்தாய்வின் மூலம் பெறப்பட்ட முடிவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த அரசியல் நிதி மசோதாவின் அடிப்படை விதிகளாக மாற்றப்படும் என்று துணை அமைச்சர் குலசேகரன் மேலும் விளக்கினார். அமெரிக்க டாலருக்கு எதிரான மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு இன்று மாலை வர்த்தக முடிவில் 3 ரிங்கிட் 96 சென்னாக உயர்ந்து புதிய சாதனையை படைத்துள்ளது. 2018ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு ரிங்கிட் இந்த வலுவான நிலையை எட்டுவது இதுவே முதல் முறையாகும். கடந்த வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் 4 ரிங்கிட்டிற்கும் மேலாக இருந்த ரிங்கிட் இன்று ஒரே நாளில் 1 விழுக்காட்டிற்கும் மேலாக உயர்ந்து 3 ரிங்கிட் 96 சென்ட் என்ற அளவில் நிலை பெற்றது. நாட்டின் நிலையான பொருளாதார கொள்கைகள் மற்றும் மலேசிய மத்திய வங்கியான பேங்க் நெகரா ஓபிஆர் வட்டி விகிதத்தை 2.75 விழுக்காடாக தக்க வைத்தது முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையை அதிகரிக்க செய்துள்ளது. மலேசியாவில் தங்கத்தின் விலை வரும் காலங்களில் 1 கிராம் 700 ரிங்கிட் என்ற அளவை தாண்டி முன்னேற வாய்ப்புள்ளதாக பொருளாதார ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வலுவடைந்து வரும் ரிங்கிட் மதிப்பு மற்றும் பலவீனமடைந்து வரும் அமெரிக்க டாலர் ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. இதுகுறித்து SBI அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் மேலாண்மை பங்குதாரர் ஸ்டீவன் இனஸ் கூறுகையில், உள்ளூர் தங்க விலையின் உயர்வு என்பது உலகளாவிய நிதி அழுத்தங்கள் மற்றும் நாணய மாற்றங்களின் பிரதிபலிப்பாகும். அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து மலேசிய ரிங்கிட் வலுவடைந்து வரும் வேளையில் தங்கத்தின் விலையும் உயர் மட்டத்தில் நீடித்தால் அதன் விலை கிராம் ஒன்றுக்கு 700 ரிங்கிட் என்ற நிலையை நோக்கி நகரக்கூடும் என்றார். இன்று காலை 9:30 மணி நிலவரப்படி 1 கிராம் தங்கத்தின் விலை 627 ரிங்கிட் 39 சென்னாக இருந்தது. இது கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி நிலவரமான 612 ரிங்கிட் 30 சென்னுடன் ஒப்பிடுகையில் 15 ரிங்கிட் 9 சென் உயர்வாகும். சர்வதேச அரசியல் சூழல்களை காட்டிலும் உலகளாவிய பொருளாதார காரணிகளே இந்த விலை மாற்றத்திற்கு முக்கிய உந்துதலாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் ஒன்றில் சர்வதேச பயணிகளின் வருகை நேரத்தை குறைக்கவும் நெரிசலை தவிர்க்கவும் இன்று முதல் பச்சை வழித்தடம் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. மலேசியா ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட், அரச மலேசிய சுங்கத்துறை மற்றும் எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தாங்கள் கொண்டு வரும் பொருட்களில் சுங்கத்துறையிடம் அறிவிக்க வேண்டிய பொருட்கள் ஏதும் இல்லாத பயணிகள் இந்த பச்சை வழித்தடத்தை பயன்படுத்தி நேரடியாக வெளியேறலாம். இது அவர்கள் காத்திருக்கும் நேரத்தை வெகுவாக குறைக்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். அறிவிக்க வேண்டிய பொருட்கள் அல்லது வரி செலுத்த வேண்டிய பொருட்கள் வைத்திருப்பவர்களுக்காக தனியாக ஒரு சிவப்பு வழித்தடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு அவர்கள் சோதனைகளை முடித்து வரி செலுத்தலாம். இதுகுறித்து மேலும் விவரித்த அமைச்சர் ஆந்தனி லோக், இதற்கு முன்பு அனைத்து பயணிகளும் ஒரே வரிசையில் செல்ல வேண்டியிருந்தது. சுங்கத்துறையினர் ஒவ்வொருவரின் பைகளையும் ஸ்கேன் செய்யும் போது நீண்ட வரிசையும் நெரிசலும் ஏற்பட்டது. இப்போது புதிய முறையின் மூலம் இந்த தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். பயணிகள் தங்களின் பயண பெட்டிகளை பெற்றுக்கொண்டு விரைவாகவும் வசதியாகவும் விமான நிலையத்தை விட்டு வெளியேறுவதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என்று ஆந்தனி லோக் விளக்கினார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் புதிய தலைவரை நியமிப்பதற்காக இந்த வாரம் நடைபெற்ற உச்சமன்ற கூட்டத்திற்கு பர்சாத்து கட்சித் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் அழைக்கப்படவில்லை.
அவர் இப்போது அந்த உச்சமன்றத்தின் உறுப்பினராக இல்லாததே இதற்கு காரணம் என கூட்டணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் பரிகாத்தன் நேஷனல் தலைவர் பதவியிலிருந்து முஹிதீன் யாசின் விலகினார். அந்த தருணத்தில் இருந்தே அவர் உச்சமன்ற உறுப்பினர் பதவியையும் இழந்துவிட்டதாக கூறப்படுகிறது. கூட்டணியின் விதிமுறைப்படி ஒரு கட்சியின் தலைவர் என்பதாலேயே அவர் தானாகவே உச்சமன்ற உறுப்பினராகி விட முடியாது. முஹிதீன் யாசின் தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததை உச்சமன்றம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டியது இனி ஒரு நடைமுறை சடங்கு மட்டுமே என அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. சிர்டாங் ராயா சுற்று வட்டார வாழ் இந்தியர்களை ஒன்றிணைக்கும் வகையில் 2026ஆம் ஆண்டு நம்பிக்கை பொங்கல் விழா நேற்று ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோபி இன் மற்றும் ஸ்ரீகம்பாங்கன் சட்டமன்ற உறுப்பினர் ஒங் சியூகி தலைமையில் ஸ்ரீ நவசக்தி துர்கை அம்மன் பாண்டிமுனி ஆலயத்தில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோபி இன் மற்றும் ஸ்ரீகம்பாங்கன் சட்டமன்ற உறுப்பினர் ஒங் சியூகி ஆகியோர் மக்களுடன் இணைந்து பொங்கல் வைத்தனர். பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டிருந்த இந்த விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பாட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் ஆண்களும் பெண்களும் சரிநிகராக பங்கேற்று தங்களது வீரத்தை வெளிப்படுத்தினர். தமிழர் பண்பாட்டின் அடையாளமான பரதநாட்டிய கலை நிகழ்வு விழாவிற்கு மேலும் மெருகூட்டியது. நளினமான அசைவுகளும் தாள லயமும் கலந்த இந்த நடன நிகழ்ச்சி கூடியிருந்த பக்தர்களையும் பொதுமக்களையும் கலை மழையில் நனையச் செய்தது. யோபி இன் மற்றும் ஒங் சியூகி ஆகியோரின் மக்கள் சேவை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு எனவும் இங்குள்ள இந்து ஆலயங்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி பெருமளவு வரவேற்கத்தக்கது என்றும் ஸ்ரீ நவசக்தி துர்கை அம்மன் பாண்டிமுனி ஆலய தலைவர் தொண்டர் மாமணி செல்வம் வையாபுரி தமது வரவேற்பு உரையில் கூறினார். இத்தொகுதியில் உள்ள சிர்டாங் ராயா ஸ்ரீ நவசக்தி துர்கை அம்மன் பாண்டிமுனி ஆலயம், ஸ்ரீ சிர்டாங் மகா காளியம்மன் ஆலயம், சிர்டாங் லாமா ஸ்ரீ மகா கருமாரியம்மன் ஆலயம், UPM பூமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம், UPM ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம், சிர்டாங் லாமா மரகத விநாயகர் ஆலயம் ஆகிய இந்து வழிபாட்டு தலங்களுக்கு 2,08,000 ரிங்கிட் மானியத்தை யோபி இன் வழங்கியதாக செல்வம் வையாபுரி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்ரீகம்பாங்கன் சட்டமன்ற உறுப்பினர் ஒங் சியூகி கூறுகையில், தமது சட்டமன்றத்தின் கீழ் உள்ள B40 பிரிவை சேர்ந்த மக்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்றும் தனித்து வாழும் தாய்மார்களுக்கும் நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் B40 பிரிவைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட தனித்து வாழும் தாய்மார்களுக்கு தலா 100 ரிங்கிட் மதிப்புள்ள பற்றுச்சீட்டும் சிறுவர்களுக்கு அங்பாவும் வழங்கப்பட்டது. இந்த நம்பிக்கை பொங்கல் விழாவில் ஸ்ரீ நவசக்தி நற்பணி மன்ற தலைவி திருமதி அன்னலட்சுமி கமலா செல்வம், பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்பு அதிகாரிகள் SP குமார், சூரியராஜா, மலேசிய இந்து சங்கத்தின் ஸ்லாங்கூர் மாநில கல்வி மற்றும் தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் மலேசிய இந்து சங்கம் சிர்டாங் வட்டார பேரவையின் தலைவருமான ஸ்ரீ சந்துரு கணேசன், ஸ்ரீ நவசக்தி துர்கை அம்மன் பாண்டிமுனி ஆலய பொறுப்பாளர்கள் மற்றும் சிர்டாங் வட்டார ஆலய பொறுப்பாளர்கள் உட்பட சுமார் 450க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து சிறப்பித்தனர். முன்னாள் ராணுவ தளபதி தான் ஸ்ரீ முகமது அஃபீசுடின் ஜன்தான் இன்று செய்துள்ள 2 புகார்கள் தொடர்பான விசாரணையை புகிட் அமான் குற்ற புலனாய்வு துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இதுகுறித்து கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து ஃபடில் மர்சூஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
முன்னாள் உயர் ராணுவ அதிகாரி தொடர்பான ரகசிய ஆவணங்களை வெளியிட்டது மற்றும் தவறான தகவல்களை பரப்பியது தொடர்பான புகார்கள் பெறப்பட்டுள்ளன. இதன் உள்ளடக்கங்கள் மற்றும் விசாரணையை புகிட் அமான் தலைமையகம் கவனிக்கும் என உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னதாக முகமது அபிசுடின் இன்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் 2 புகார்களை செய்தார். முகமது அபிசுடின் பல லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள பெட்டெக் பிலிப் ரக ஆடம்பர கடிகாரத்தை அணிந்திருப்பதாக செகுபாட் சுமத்தியுள்ள அவதூறு மற்றும் தவறான தகவல் குறித்து 2வது புகார் செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தற்போது நாட்டின் உயர்மட்ட போலீஸ் பிரிவால் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது என டத்து ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். குலிம் மாவட்ட மக்கள் இனி அவர்களின் புகார்களை குலிம் ஸ்மார்ட் கேர் எனும் ஆப்ஸ் மூலம் விரைவாகவும் எளிய முறையிலும் செய்யலாம். அத்துடன் இனி கடிதம் மூலமாக எவ்விதமான புகார்களை மக்கள் செய்ய அவசியம் இல்லை என்று குலிம் நகராண்மை கழகத்தின் தலைமை அதிகாரி டத்து ஹெல்மி பின் யூசோப் தெரிவித்தார். குலிம் மாவட்ட நகராண்மை கழகத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் இந்த குலிம் ஸ்மார்ட் கேர் விண்ணப்பம் குலிம் மாவட்டம் தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி செல்வதை குறிக்கின்றது. இந்த நவீன விண்ணப்பத்தை குலிம் மாவட்ட மக்களுக்காக அறிமுகப்படுத்தி இருப்பதாக டத்து ஹெல்மி கூறினார். குலிம் சென்டர் பேரங்காடியில் குலிம் மாவட்ட நகராண்மை கழகத்தின் 25ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் சிறப்பு வருகையாளராக கலந்து கொண்ட டத்து ஹெல்மி பின் யூசோப் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். குலிம் ஸ்மார்ட் கேர் என்றால் என்ன? குலிம் மாவட்டத்தில் விதிமுறைகளுக்கு புறம்பாக அல்லது தனிநபர்களின் தவறான செயல்முறைகளை மக்கள் கவனித்தால் உடனடியாக குலிம் ஸ்மார்ட் கேர் செயலி மூலம் புகார்களை செய்யலாம். இப்பொழுது உள்ள AI தொழில்நுட்பத்தை கொண்டு அப்புகார்களை அடையாளம் காண முடியும் என்றார் டத்து ஹெல்மி. மேலும் இந்த குலிம் ஸ்மார்ட் கேர் ஆப்ஸ் திட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட அரசாங்க இலாக்காக்கள் இணைந்துள்ளன. உதாரணமாக காவல்துறை, சுகாதார இலாக்கா, மாவட்ட நில இலாக்கா என இன்னும் பல இலாக்காக்கள் இருக்கின்றன. குலிம் ஸ்மார்ட் கேர் மூலம் பெறப்படும் புகார்களை முதலில் விரிவாக விசாரித்த பின் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அத்துடன் அப்புகார்கள் நகராண்மை கழகம் சார்ந்ததா அல்லது வேறு இலாக்காவை சார்ந்ததா என்று கலந்தாலோசித்த பின் சம்பந்தப்பட்ட இலாக்காவிடம் ஒப்படைக்கப்படும் என்றார் டத்து ஹெல்மி பின் யூசோப். இதற்கிடையில் இந்நிகழ்வில் குலிம் மாவட்ட நகராண்மை கழகத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவின் சின்னத்தை அதிகாரப்பூர்வமாகவும் அறிமுகம் செய்து வைத்தார் டத்து ஹெல்மி பின் யூசோப். மலேசியாவின் முன்னாள் பேட்மிண்டன் ஜாம்பவானும் உலக தரம் வாய்ந்த இரட்டையர் ஆட்டக்காரருமான டத்து தான் யி கான் இன்று தனது 85வது வயதில் காலமானார். 1967ஆம் ஆண்டு ஜகார்த்தாவில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தாமஸ் கிண்ணத்தை மலேசியாவிற்காக வென்று கொடுத்த இந்த ஜாம்பவானின் மரணத்தை மலேசிய பேட்மிண்டன் சங்கத்தின் துணைத் தலைவர் டத்து வி சுப்பிரமணியம் உறுதிப்படுத்தினார். டத்து தான் யி கானின் மறைவு மலேசிய பேட்மிண்டன் துறைக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பாகும் என்று சுப்பிரமணியம் குறிப்பிட்டார். 1960களின் தொடக்கத்தில் மலேசிய பேட்மிண்டன் விளையாட்டின் முன்னோடியாக திகழ்ந்த ஒரு மாபெரும் ஜாம்பவானை நாம் இழந்துவிட்டோம். மலேசிய பேட்மிண்டன் சங்கம் சார்பில் அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சுப்பிரமணியம் தெரிவித்தார். 1960களில் டத்து தான் யி கான் மற்றும் மறைந்த எங் புன் பி இணையினர் உலகிலேயே மிகவும் அஞ்சப்படும் மற்றும் வலிமையான இரட்டையர் இணையாக திகழ்ந்தனர். அவரது அர்ப்பணிப்பும் சாதனைகளும் எதிர்கால பேட்மிண்டன் வீரர்கள் உலக அரங்கில் ஜொலிப்பதற்கு பெரும் உத்வேகமாகவும் அடித்தளமாகவும் அமைந்தன. தாமஸ் கிண்ண வெற்றியை தவிர்த்து உலக அரங்கில் பல முக்கிய பட்டங்களை வென்று மலேசியாவிற்கு பெருமை சேர்த்தவர் டத்து தான் யி கான் என்று சுப்பிரமணியம் புகழாஞ்சலி சூட்டினார். தனது 3 வயது சொந்த மகளை கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 23 வயது தந்தை கொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். நீதிபதி ஜுல்கிஃப்லி அப்துல்லா முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை அந்த நபர் மறுத்தார். கடந்த ஜனவரி 14ஆம் தேதி காலை சுமார் 7 மணியளவில் பசிர்புத்தே பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தனது மகளுக்கு காயம் ஏற்படுத்தும் நோக்கில் அவரை கொலை செய்ய முயன்றதாக அந்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் 307வது பிரிவின் கீழ் அந்த நபருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். காஜாங் சில்க் நெடுஞ்சாலையில் இன்று காலை நிகழ்ந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து
ட்ரெய்லர் லாரியின் அடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நாஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறுகையில், காலை 9 மணியளவில் சில்க் நெடுஞ்சாலையின் 25.3வது கிலோமீட்டர் பாதையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்றார். வலதுபுற பாதையில் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் திடீர் என கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் விழுந்துள்ளார். அப்போது அருகில் வந்த ட்ரெய்லர் லாரியின் அடியில் அவர் சிக்கிக் கொண்டார். லாரியை ஓட்டி வந்த 53 வயதுடைய உள்ளூர் நபர் எதிர்பாராத விதமாக விழுந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை கண்டு லாரியை நிறுத்த முயன்றும் அது பலனளிக்கவில்லை. 47 வயதான அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உடல் உறுப்புகள் சிதைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக நாஸ்ரோன் குறிப்பிட்டார். இளம் தலைமுறையினரிடையே பக்தி இலக்கியங்களையும் திருமுறை காட்டும் அருள் நெறிகளையும் கொண்டு சேர்க்கும் திருமுறை இன்னிசை அரங்கம் போன்ற சமய நிகழ்ச்சிகளுக்கு தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு எப்போதும் தனது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று அதன் துணை அமைச்சர் யுனேஸ்வரன் பிராமராஜ் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் நுண்கலை கோயிலின் சாந்தானந்தம் அரங்கில் சச்சியானந்தா மியூசிக்கல் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான திருமுறை இன்னிசை அரங்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் யுனேஸ்வரன் இதனை தெரிவித்தார். இதுபோன்ற சமய நிகழ்ச்சிகளை அதிக அளவில் ஏற்பாடு செய்வதன் மூலம் நற்பண்புகள் மற்றும் ஒழுக்கம் நிறைந்த ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். இத்தகைய முயற்சிகள் பள்ளி அளவிலும் மாவட்ட மற்றும் மாநில ரீதியாகவும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் நமது பிள்ளைகளுக்கும் வருங்கால தலைமுறையினருக்கும் சமயம் சார்ந்த ஆழமான விஷயங்களை நாம் முறையாக கொண்டு சேர்க்க முடியும் என்று யுனேஸ்வரன் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது என்னன்னா, நம்ம திருமுறை நம் குழந்தைகளுக்கு நம்ம அதிகமாக அவங்கள வலியுறுத்தணும். இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவதும் அது மூலியமாக அவர்கள் நன்னெறிகளும் நல்வழியில் போவதற்கும் இந்த ஒரு பெரிய ஒரு பங்காக இருக்கும். என்னோட வேண்டுகோள் என்னவென்றால், இந்த திருமுறை குறிப்பாக ஒருவர் மட்டும் செய்தால் அது நியாயமல்ல. அதனால் பள்ளிக்கூடங்கள் மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக மற்றும் தேசிய அளவில் தொடர்ச்சியாக இத்தகைய நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும். ஏனென்றால் இது மூலியமாக நம் இளைய தலைமுறைகளை, வருகின்ற சமுதாயத்தை அவர்களை நல்ல வழியில் நடத்துவதற்கும் நன்னெறிகளும் நன்முறைகளும் வாழ்க்கையில் பல அர்த்தங்கள் தெரிவதற்கு இது ஒரு. பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட இந்த நிகழ்வை மலேசிய தெய்வீக வாழ்க்கை சங்கத்தின் தலைவர் மேதகு ஸ்ரீ சம்யமானந்தா கலந்து கொண்டு தொடக்கி வைத்து உரையாற்றினார். அந்த ஞானம் இதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறாரு சுவாமி சிவானந்தர், சுர நாத யோகம். ஈஸியஸ்ட் சொல்றாரு, சுவரஸ்ட்ன்றாரு, சீப்பஸ்ட்ன்றாரு. யாரெல்லாம் இந்த திருமுறையை ஓதுறாங்களோ, பகவான் நாமத்தை ஓதுறாங்களோ, அவங்க வாழ்க்கை ஆனந்தம். திருமுறை என்பது வெறும் பாடல் மட்டுமல்ல, அது இறைவனுடன் ஆன்மாவை பிணைக்கும் பேரருள் மொழி என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த தெய்வீக விழாவில் 110 இளந்தளிர் மாணவர்கள் மேடை ஏறி தங்களின் இன்னிசை திறனை வெளிப்படுத்தினர். மழலை மாறா சொற்களில் தேவார பதிகங்களையும் திருவாசக தேனையும் அவர்கள் பாடிய விதம் அரங்கில் குழுமியிருந்த 600க்கும் மேற்பட்டோரை மெய்சிலிர்க்க வைத்தது. இளைய தலைமுறையினர் தங்களின் வாழ்வியல் நெறிகளின் உள்ளார்ந்த தத்துவங்களை ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் நற்பண்புகள் மிக்க சீரிய பாதையில் தங்களை வழிநடத்திக் கொள்வதற்கும் திருமுறை இன்னிசை பாடல்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றன என்று இவ்விழாவின் இயக்குனர் முனைவர் விக்னேஸ்வரன் கண்ணன் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். உங்களுக்கு முதல்ல இறை பக்தி வரக்கூடிய ஒரு சாத்தியம் ஏற்படுகின்றது. வாழ்க்கையில் நெறிகளை நிறைய அவங்க தெரிந்து கொள்கின்றார்கள். வாழ்க்கை நெறி எப்படின்னா எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு நெறியை இந்த திருமுறை மூலியமா அவங்க கற்றுக்கொள்கின்றார்கள். ஸோ இந்த திருமுறையில் நிறைய நன்மைகள் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, முதல்ல பாடுவது ரொம்ப கடினம், ரொம்ப சுலபம் கிடையாது. அதில் தாளம், ராகம் போன்ற பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னு அதாவது ஒரு மனிதனை என்ன பண்ணுதுன்னா,
அவனுடைய மனசை வந்து ஒருமுகப்படுத்துகின்றது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், மனிதனுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு வழி. திருமுறை எம் உரைமுறை எனும் உன்னதமான கருப்பொருளை முன்னிறுத்தி நடைபெற்ற இந்த திருமுறை இன்னிசை அரங்கம் அதன் நேர்த்தியான படைப்புகளால் அரங்கில் இருந்த அனைவரது மனங்களையும் கவர்ந்து பெரும் பாராட்டுகளையும் மெச்சுகளையும் அள்ளியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.